இந்த ஊரில் இருக்க பிரச்சனை. ஆனால் என்னென்ன பிரச்சனை அந்த ஊரில் இப்போ இருக்குது? நாங்கள் இந்த வழியாக கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக போயிட்டுருக்குறோங்க. இந்த பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி மழை காலம் வந்துருச்சுனாக்கா தண்ணி பம்பு நிறையா ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிடும். அப்படி போக ஆரம்பிச்சுட்டா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7-8 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி போகிறாப்புல தான் இருக்கும். வழியை மட்டும் தான் போறீங்க? அப்படி சப்போஸ் மழை வந்துச்சுன்னா சுற்றிட்டு தான் போய் ஆகணும்? சுற்றிட்டு தான். ஆமாம், இந்த சுற்றிட்டு தான் போகணும். மருத்துவ வசதிக்கோ அல்லது ஒரு அவசர காலத்தில் போகணும்னா கூட போக முடியாது, சுற்றிட்டு தான் போய் ஆகணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சாதாரணமாக இங்கிட்ட விவசாய இடம் இங்கிட்ட இந்த சைடு நிறைய ஃபுல்லாக இருக்குது. அப்போ விவசாய பணிகளுக்கு போகிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதனால பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. சிரமமாக இருக்குது. அவங்கெல்லாம் போய் இப்போ ஒரு நடந்து பக்கத்தில் இருக்கிற காணிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி வரணும். அப்படி பக்கத்தில் இருக்கிற காணியை ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி போகிறது ரொம்ப சிரமமான விஷயம். அதனால வந்து இதுக்கு ஒரு பாலங்கனை கட்டி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோகனூர் வேலைக்கு போகிறவங்க, வேலூர் போகிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எங்கிட்ட போனாலும் சுற்றி தான் போகணும். இப்போ இந்த வழியில் போனோம்னாக்கா ரொம்ப பக்கமாக இருக்கும். அதனால இந்த பாலம் அவங்களுக்குமே இந்த இடத்தான ஒரு பாலம் அமைச்சு கொடுத்தாங்கனாக்கா போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். கண்டிப்பாக நாங்களும் கிட்டத்தட்ட இப்போ இதில் நாங்களும் ஒரு 7 வருஷமாக இதில் போயிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி எங்களை மாதிரி கட்டட வேலைக்கு போகிறவங்க, தேங்காய் உரிக்க போகிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால எல்லா வேலைக்கும் போறவங்க இதுல அதிகமா இருக்கிறாங்க. சரிங்க. அதனால இந்த இடத்துல ஒரு பாலம் அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, கண்டிப்பாங்கண்ணா. கண்டிப்பா நம்ம இதுக்காக தான் வந்திருக்கோம். நண்பர் கூப்பிடாது இந்த மாதிரி பிரச்சனை சொல்லி நம்ம அதை வீடு வந்து வரோம். அதை நீங்க அதுக்கான சொல்லி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா.